ஒரு 1,00,000 ரூபா பணம் இருக்குது, என்ன பண்ணலாம்? நம்ம சதீஷ்கிட்ட சொல்லி 1 வாரம் ஆச்சு. இதோ ஃபோன் பண்ணுறேன், அதோ ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறான், ஃபோனே பண்ண மாட்டேங்கிறான். இப்போ பண்ணுறேன்னு சொல்லிக்கிறான், பார்ப்போம். பண்ணுவான். வந்துச்சு. சதீஷ சொல்கிறா. அப்படியா? நல்ல விஷயம், நல்ல விஷயம். பண்ணிடலாம்டா. ஸ்டாக் மார்க்கெட்டில் தானே? பண்ணிடலாம். என்ன ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டா? சரி பண்ணிடலாம்டா. அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டான்டா. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்கிறான், ஆனால் எனக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட்னு என்னன்னே தெரியாதே. ஆமாங்க, இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் பேர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் என்னுடைய டாப் 5 இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன ஃபார் 2022. நீங்கள் ஏழையாக இருக்கலாம், மிடில் கிளாஸில் இருக்கலாம், பணக்காரலாக இருக்கலாம், எல்லாருக்குமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ரொம்ப சூட்டபிளான பிளான்ஸாக இருக்கும். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு. ஒரு உதாரணம் வச்சுக்குவோமே, எங்கிட்ட ஒரு 1,00,000 ரூபா பணம் இருக்குது. அந்த 1,00,000 ரூபாய்க்கு நான் இன்னைக்கு ஒரு இடத்த வாங்குறேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த இடத்த வந்து 10 லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா, நான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா பணம் ப்ளஸ் வந்து 10 வருஷம் வந்து டைம். இந்த டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டருங்க. ஸோ டைம் ப்ளஸ் மணி இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதைத்தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட், இதை வந்து பெரிய பெரிய ஆளுங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இந்த கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி விற்கிறது, இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறது, இதெல்லாம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல அவங்க தான் கிங். இப்போது என்னோட டாப் 5 இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் என்னென்னா, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது யாருக்கும். நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுங்க. உங்களோட டிசிஷனுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஓகே, ஸோ இது வந்து டிஸ்க்ளைமர். ஓகே, ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட், எஃப்டி இல்லைன்னா ஆர்டி. ஸோ இந்த எஃப்டி பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட்னா, எங்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்னா, நான் அதை கொண்டு போய் பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையோ எஃப்டி பண்ணேன் அப்படின்னா எனக்கு மாதம் மாதம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இதை வந்து நம்ம மாதமாகவும் வாங்கிக்கலாம், இல்லை இயர்லி பேசிஸும் வாங்கிக்கலாம், இல்லை குவார்டர்லி பேசிஸ்லையும் வந்து பேங்க்கிட்டேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தோ வாங்கிக்கலாம். இது வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு லோ ரிஸ்க்குங்க. இதில் ரிஸ்க்கே கிடையாது சொல்ல போனால். ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் பேங்க்கையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸையோ அப்ரோச் பண்ண போகிறீங்க, அங்கே உங்களோட பணத்தை போட போகிறீங்க, அவங்க மாதம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தர போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து எஃப்டி. இது வந்து எல்லாருக்குமே சூட்டபிளான ஒரு பிளான் தான், சூப்பரான பிளான் கூட. ஆல்ரைட், நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி. நெக்ஸ்ட்னா அதுலேயே ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு உண்டியல் வச்சுருக்கீங்க. அந்த உண்டியில் வந்து உங்கள்கிட்ட எப்போல்லாம் கையில் காசு இருக்கோ அப்போல்லாம் பணம் போடுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் இதுவும். இது என்னென்னா மந்த்லி நீங்கள் அமௌண்ட் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து 500 ரூபா நான் மாதம் பே பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த 500 ரூபாயை மாதம் பே பண்ணணும். ஸோ ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு அது வந்து உங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட்டாக வந்து கைக்கு வந்துடும். ஸோ இது வந்து ரெக்கரிங் டெபாசிட். ஸோ எஃப்டி அண்ட் ரெக்கரிங் டெபாசிட் தான் வந்து முதல் ஆப்ஷன். ஏன்னா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க்கு, அது மாதிரிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டும் வந்து லோவாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 to 6% தான் பேங்காக இருக்கட்டும் போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தருவாங்க. ஓகே, செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதை ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சூப்பரான பிளானுங்க. இது வந்து பேங்க்லேயும் இருக்குது, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இது யார் மேலேயெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்துக்கலாம், உங்கள் குழந்தைங்க மேலே கூட எடுத்துக்கலாம். மினிமம் 15 வருஷம் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஆகணும். மினிமம் வருஷத்துக்கு 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணியே ஆகணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1,50,000 லட்ச ரூபா தான் லிமிட். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு வருஷத்தில் பே பண்ண முடியாது. இதுதான் இந்த பிபிஎஃப் கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்கள் டேக்ஸ் காட்டலாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சேலரி பர்சனாக இருந்தாலோ இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலோ கண்டிப்பாக இந்த டேக்ஸ் சேவிங் மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன் பாருங்களேன். இது எந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இதில் வந்து ரிஸ்க் ரொம்ப லோ, அது
இல்லாமல் ஒரு மாடரேட்டான ஒரு இன்கம் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு தாங்க இருக்கும். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 15 வருஷத்துக்கு 1,50,000 ரூபா போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் எவ்வளோன்னா 22,50,000 வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக அந்த 22,50,000க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபாய் கிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 40,50,000 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு 15 வருஷத்தில் கிடைக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 1 lakh rupees வந்து எவ்ரி இயர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வருது. சூப்பரான விஷயம் இல்லை. இதையே நீங்கள் பிபிஎஃப் வந்து 15 வருஷத்துக்கு மேலேயும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 20 வருஷ டேர்மாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா வரும். அப்போ உங்களுக்கு கைக்கு கிடைக்கிற டோட்டல் அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா. 30 லட்ச ரூபா போடுவீங்க, 30 லட்ச ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இயர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆக ஆக உங்களுடைய குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும். அதனால தான் இது அப்படியே டபுள் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏஜ் இன்றைக்கி ஒரு 25 இல்லை 30 வச்சுக்கோமே, உங்களுடைய சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்காகவோ இல்லை உங்களுடைய பென்ஷன் ஸ்கீமுக்காகவோ நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், 60 லட்ச ரூபா கண்டிப்பாக ஒரு 20 வருஷம் கழித்து உங்கள் கையில் இருக்கும். அப்போது நம்ம பணக்காரனாக தான் இருப்போம். ஓகே, ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் 25 வருஷம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 1,03,00,000 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் வந்து உங்கள் ஹேண்டில் நிற்கும். இது ஒரு தாறுமாறான ஸ்கீமு. ஆனால் கரெக்டாக வருஷம் ஆனால் 1,50,000 லட்ச ரூபாய் நீங்கள் அதில் போடணும். என்ன கேட்டால் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சூப்பரான மெத்தட். நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருந்தால் உங்களுடைய சேவிங்ஸை மாதம் மாதம் கொஞ்சம் ஒதுக்கிட்டே வாங்க இந்த பிபிஎஃப்க்கு. ஓகே, ஆப்ஷன் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இடத்த வாங்கி போட்டிங்கன்னா அது 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ ஏன் 1 கோடி ரூபா கூட விற்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா ரியல் எஸ்டேட் வந்து ஒரு பூம் ஆகிட்டுருக்கிற ஒரு செக்டர். ஸோ எங்கே இடம் வாங்கினாலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கின விலையை விட கம்மியாக விற்க வாய்ப்பே இல்லை. ஸோ உங்களோட மணி டபுள் ட்ரிபிள் எவ்வளோ மடங்கு வேணால் உயர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரியல் எஸ்டேட் தான் நம்ம ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ இது ஒரு சூப்பரான பிளான் தான். பட் 1 லட்ச ரூபாய்க்கு இடம் கிடைக்காது. உங்களுடைய பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவங்க தாராளமாக அதில் பண்ணலாம். இல்லைனாலும் நீங்கள் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன இடத்தையாவது எங்காவது வாங்கி வைக்க முயற்சி பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டுங்க. ஸோ இது கோல்டும் இந்த ரியல் எஸ்டேட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ ரிஸ்க். கோல்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கு இருந்தாலும் இந்த கோல்டோட வேல்யூ குறையிறதே இல்லை. நீங்கள் கடந்த 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ரேட் வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஃப்யூச்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டு மேலே இருக்கிற அந்த கிரேஸ் வந்து மக்கள்கிட்ட எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த டிமாண்ட் இருக்குதுன்னு கண்டிப்பாக அதனுடைய வேல்யூ ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது கோல்டு அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். உங்ககிட்ட எப்பெல்லாம் பணம் கொஞ்சம் இருக்கோ அப்போல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வைங்க. என்ன கேட்டால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்துட்டால் நீங்கள் போயிட்டு நகையாக வாங்குறது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்காது. ஏன்னா அதில் செய்கூலி சேதாரம் அது இதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட பாதி அமௌண்ட்டை பிடுங்கிடுவாங்க. ஸோ அதுக்கு போகாமல் பெட்டர் ஒரு காயினாவோ இல்லை ஒரு தங்க கட்டியாவோ சின்ன சின்ன கட்டியாவோ வாங்கி வைக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லை என்னோடய வீட்டில் என்னோடய சேவிங்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை யூஸ் பண்ணட்டும் அப்படின்னா நீங்கள் நகையாக கூட வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த கோல்டு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஆல்ரைட், ஸோ ஃபைனலாக 5ஆவதாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட். நம்ம ஏரியாக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். பட் இதில் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ ரிஸ்க் எந்தளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா போடுறீங்க. அந்த 1 லட்ச ரூபா வந்து ஒரே மாதத்தில் வந்து டபுளாகவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரே நாளில் ஜீரோவாகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் எப்போவுமே இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மணி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் நான் வந்து 5,000 ரூபா என்கிட்ட சேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும், நான் எவ்வளோ செலவு பண்ணாலும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 5,000 ரூபாயை கொண்டு போய் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். அதை விட்டுட்டு என்னோடய சேவிங்ஸில் முக்கால்வாசி நான் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவேன், அதிலிருந்து எனக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காணாதீங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை வந்து கேம்பிளிங்காக விளையாடுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு பிஸ்னஸாக பார்க்குறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி பிஸ்னஸாக பார்க்குறவங்க தான் மார்க்கெட்டில் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கேம்பிளிங்காக பார்க்குறவங்க கண்டிப்பாக
கண்டிப்பாக மார்க்கெட்டில் தோற்று எல்லா பணத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நாலேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப 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 ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா. ஸோ அதனால் ஹை ரிஸ்க் இருக்குது, ஹை ரிவார்டு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரே இடம் ஷேர் மார்க்கெட். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய டாப் 5 இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த பிளானில் ஏதாவது ஒரு பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃபார் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கோ இல்லை 20 இயர்ஸ்க்கோ. ஸோ 20 இயர்ஸ் கழித்து நீங்களும் பணக்காரர் ஆகிடலாம். கண்டிப்பாக நம்புங்க நம்புங்க நம்புங்க. ஓகே, ஸோ இம்மீடியட்டாக ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த முயற்சி பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த பிளான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு புது டாபிக் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.